ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேர் வந்து எ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கடைசியில தான் நமக்கே தெரியும். அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு, கொஞ்சம் இந்த ஒன்லைனர் கேளுங்களேன். ஒரு ஊர்ல இருக்கிற 5 ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்றாங்க. சோ ட்ரிப்புனாவே சும்மாவா, அதை பிளான் பண்றோம் தெரிஞ்ச உடனே ரொம்ப குஷி ஆயிருவாங்கல்ல. அந்த மாதிரிதான் இவங்க 5 பேரும் ரொம்ப ஜாலியா ஒரு வேனை வாடகைக்கு வாங்கி ரொம்ப லாங் ஜேர்னியா அவங்க வந்து பண்ண போறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இவங்க போற வண்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அவ்வளவுதான், ஃபுல் பிளாங்க் அவுட். கண் முடிச்சு பார்க்கும்போது இவங்க நடுக்காட்டுல மாட்டிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா வெறும் மரங்கள் மட்டும் தான் இருக்கும். அங்கிருந்தே இவங்களுக்கு போறதுக்கு வழியே இல்ல. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு வீட்டை பார்ப்பாங்க. அந்த வீட்டுல இவங்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சில சாத்தானோட வழிபாடுகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வருது. அது என்ன மாதிரியான சாத்தான், அது என்ன மாதிரியான வழிபாடுகள், இது எதுவுமே தெரியாம பாவம் இந்த 5 பேரும் அந்த வீட்லயே அன்னைக்கு தங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த சாத்தான வழிபடுறவங்க இவங்களை வந்து படை எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட இவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில யார் இதுல மிஞ்சினா, உண்மையிலேயே இதை எல்லாத்தையும் யாரு எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமா ஒரு விதமான ரத்த கலரியோட நமக்கு சொன்ன கதை தான் 2021 வெளியான எ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரி. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல இறந்து போன ஒரு மானோட தலையெல்லாம் இருக்கும். அதை வந்து நமக்கு காட்டிக்கிட்டே அப்படியே கீழே காட்டும் போது டேபிள் மேல ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளோட கை கால்கள் இது எல்லாமே கட்டி இருக்கும். அவளுக்கு தான் எங்க இருக்கும்னு கூட தெரியாது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிட முடியாதா அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு பெரிய சுத்தியில எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. அவன் யாரு என்ன இது எதுவுமே தெரியாது. நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த சுத்தியில ஓங்கி அவன் மேல அடிக்கிறதோட கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் எலிசா. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நாளைக்கு ஊருக்கு போயாகணும். இதை பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னா, இவங்களோட ஒரு சில ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுவாங்க. சோ இவங்க ஐடியா என்னன்னா, இவங்க கூட போனா ட்ரிப் போன மாதிரியும் இருக்கும், இவங்க ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேனும் இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடும். இதோ இவன் இருக்கா இல்லையா, இவன் பேரு தான் ஃபெப்ரிசியோ, இந்த ட்ரிப்போட கோஆர்டினேட்டர். இவனுக்கு காது சரியா கேட்காது, அதனாலே ஒரு இயரிங் கிட்ட வந்து யூஸ் பண்ணுவான். அவன் என்ன பண்றான்னா, அவங்க கூட ட்ரிப்புக்கு வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ஒரு vlog-ஆ எடுக்கிறான். அண்ட் இவ பேரு வந்து சோஃபியா, அது மார்க். இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ். இவங்க கூட ஒரு வயசானவருமே இருப்பாரு, அவர் பேர் வந்து ரிகார்டோ, அவர் ஒரு டாக்டர். அண்ட் கடைசியா அந்த இடத்துக்கு நம்ம எலிசாவும் வந்துருவாங்க. அண்ட் இப்ப எல்லாருமே வந்துட்டாங்களா, அவ்வளவுதான், இவங்களோட ட்ரிப் ஜர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. சோ பேசிக்கா ட்ரிப்னா இவங்களோட பெருசா எல்லாம் இல்ல, ஜஸ்ட் வண்டியில போறது மட்டும்தான். ஏன்னா இவங்க போற அந்த வேன்லயே இவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜுமே இருக்கு, அதுல வந்து பியர்ஸும் இருக்கும். ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்து இவங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது மார்க் என்ன பண்ணுவாப்லன்னா, கம்பல் பண்ணி குடிக்க வைப்பாப்ல. எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் வண்டி போகுது. அந்த இடத்த பாக்கணுமே, அது ஒரு ஒத்தையடி பாதை, சுத்தியும் காடுதான் இருக்கும். சோ இவங்க போறாங்க இல்லையா இந்த காட்டு பகுதி, இது வந்து பாத்தீங்கன்னா இன்றாங்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா வேற ஒரு பொண்ணும் ஒரு டாட்டரும் இந்த காட்டுக்குள்ள போனவங்க திரும்பி வரவே இல்ல. அது நியூஸ்ல எல்லாம் கூட பரவி இருக்கும். அதாவது குறிப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு மாஃபியா கேங் இருக்கிறதாவும் அவங்க தான் வரவங்களை எல்லாம் கடத்திட்டு போறதாவும் சொல்லியிருப்பாங்க. இது சிலது நம்புற மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். உடனே இதுக்காக வண்டி நிறுத்தவும் அவங்க வேகமா ஓடி போய் வாந்தி எடுப்பாங்க. சோ இந்த கேப்ல என்ன ஆகும்னா, மார்க் இருக்காப்ல இல்ல, அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் சீட்ல போய் உட்காந்துருவான். ஆல்ரெடி அவன் குடிச்சிருக்கான், குடிச்சிட்டு வண்டியும் ஓட்டக்கூடாது. ஃபெப்ரிசியோ எவ்வளவோ சொல்லுவான், ஆனா அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. அதனாலேயே வேற வழி இல்லாம மார்க்கே இவங்க வண்டி ஓட்ட விடுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. இன்னமும் அவங்க அந்த காட்டை தாண்டின மாதிரி இல்ல. வண்டிக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தூங்குவாங்க, ஏன்னா நிறைய குடிச்சிருக்காங்க இல்லையா, போதை தலைக்கு ஏறி இருக்கும். மார்க்கும் ஃபெப்ரிசியோ மட்டும் தான் முடிச்சே இருப்பாங்க. ஃபெப்ரிசியோ இத்தனைக்கு குடிச்சிருக்கவும் மாட்டான். மார்க் வண்டி ஓட்டுறது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்காதுதான், ஆனா வேற வழி இல்ல இல்லையா. அப்பதான் அவன் வந்து கேக்குறான், நீ இங்கதான் வாழ்றியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் இங்கதான் சினிமா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அடடே பரவாயில்லையே,
அப்படின்னா நீ மூவி டைரக்ட் பண்ண போறியா என்ன? ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே வண்டியில போயிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ரோட்ல ஒரு மான் அடிபட்டு கிடக்கும். இதை பார்த்த உடனே ஃபெப்ரிசியோ பயந்து போய் வண்டி அது மேல மோதிராத அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீரிங்கை திருப்பவும் பாருங்க. நேரா அந்த வண்டி ஒரு மரத்துல போய் மோதிரும். அவ்வளவுதான், முன்னாடி இருந்தவங்க 2 பேருமே அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க. இப்பதான் காட்டுறாங்க அந்த இறந்து போன மான் அந்த ரோட்ல கிடக்கும். இப்ப எப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும். கண் முழிச்சு பார்த்தா யாரோ வழியால துடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மார்க் வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த வண்டி நேரா மரத்துல மோதலனால அவனுக்கு கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ரெக்கார்டோ வந்து ஒரு டாக்டர் தானே, அவரு தான் அதை வந்து ட்ரீட் பண்றாரு. அவனோட கால் எலும்பு வந்து உடஞ்சிருக்கும். அந்த காயத்துக்கு இவர் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே எலிசா கிட்ட எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவளோட போன்ல டவரே கிடைக்காது. அவளுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்க யாருக்குமே போன் வந்து வேலை செய்யாது. ஏன்னா அந்த இடத்துல டவரே இல்ல. இவங்க 3 பேரும் கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல தான் எலிசா வெளியில என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பாப்பா. ரெக்கார்டோ சொல்றாரு, நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை. வெளியில போய் ரோட்ல நின்னு வரவங்க கிட்ட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க எங்கேயும் ரோடே இல்ல அப்படின்னு எலிசா சொல்லுவா. இத கேட்ட உடனே மார்க்க அங்கேயே படுக்க வச்சுட்டு 4 பேர் வெளியில இறங்கி வராங்க. என்னன்னு பார்த்தா இவங்க நேத்து ராத்திரி ஒரு ரோட்ல தானே போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல அந்த ரோடையே காணோம். அதுக்கு பதிலா ஒரு பெரிய காலி கிரவுண்ட் தான் இருக்கும். சுத்தியும் காடுகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலி இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும். அதை பாக்குறதுக்கே வினோதமா இருக்கு. அங்க யாராவது இருந்தா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பாப்பாங்க. இவங்களும் போறாங்க, கதவு தட்டி பாக்குறாங்க. ஆனா யாரும் வர மாதிரி தெரியல. உள்ள எட்டி பார்த்தா அங்க யாருமே கிடையாது. இவங்களுக்கும் வேற வழியே இல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து ரெக்கார்டோ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இவங்களுக்கு எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தோம் அப்படிங்கறதா முதல் கேள்வியா இருக்கும். ஆனா யாருக்குமே பதில் தெரியாது. ஏன்னா எல்லாருமே அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அங்கேயே மயங்கி விழுந்திருப்பாங்க. ரெக்கார்டோ என்ன பண்றாருன்னா வெளியில இறங்கி போய் ரோட தேட போவாரு. பின்னாடியே ஃபெப்ரிசியோவும் போறான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தே இங்க இருந்தா வளர்ந்தேன். அதனால டைரக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் வழிகாட்டி கூட்டிட்டு போவான். எலிசா என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், நாங்க எங்க இருக்கோன்னே தெரியல, எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ் சென்ட் ஆகாது. ஏன்னா அங்க டவரே இல்ல. சோ இவங்க 2 பேரும் இப்படி போயிட்டாங்க இல்லையா. மார்க் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். எலிசாவும் சோஃபியாவும் மட்டும்தான் முழிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. எலிசாவை பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு இன்டர்ன்ஷிப்காக தான் இங்க வந்திருப்பாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அதே சமயம் சோஃபியா அவ கொஞ்சம் சின்ன பொண்ணு. அவ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துறா. அதாவது அது ஒரு 3D ஜுவல்லரி. இந்த மாதிரியான சின்ன சின்ன அழகான மோதிரங்கள் எல்லாம் அவ செய்வா. ரெக்கார்டோ ஃபெப்ரிசியோ இவங்க 2 பேருமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா மார்க்கோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவன் தானே வண்டி ஓட்டிட்டு வந்தான். அதனால சோஃபியா வந்து கேக்குறாங்க, நீ என்ன நினைக்கிற, இவ்வளவு நடந்ததுக்கும் இவன் தான் காரணம்னு நினைக்கிறியா? இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க அந்த காடை பாருங்களேன், சுத்தே முத்தே ஒரே மரங்களா தான் இருக்கு. எங்கேயும் ஒரு சின்ன பாதை கூட கண்ணுக்கு தெரியல. இப்ப அப்படியே இங்க நம்ம பசங்க வந்து ரோட கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காட்டு வழியா நடந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க. பார்த்த உடனே 2 பேத்துக்கும் ஒரே ஷாக். இப்ப இந்த சமயத்துல எலிசா டவர் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த வீடு ஓபன்ல இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. மார்க் அண்ட் சோஃபியா இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கறனால இவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இங்க நம்ம பசங்க எதையோ பார்த்து ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தா நரபலி கொடுக்கிற இடம். அந்த இடத்துல 3 கடவுள்கள் இருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே இந்த பன்னியோட தலைய வெட்டி அதை சொருவி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வராங்க. வெளியிலேயே நின்னு உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடும்போது எந்த விதமான சத்தமும் கேட்காது. அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஹால்லயே ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா அந்த மானோட தலை, அது வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்படி நமக்கு காட்டிட்டு இருக்கும்போது இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்க அத கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஃபெப்ரிசியோ சொல்றான், இங்க இருந்து நம்ம போறது நல்லது. ஏன் அப்படி சொல்ற? ஏங்க அதுங்களோட தலைகளை பாருங்க, அதை பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு என்னமோ இப்பதான் அதை பொருத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரோட கண்டுபிடிக்க போறாங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த பன்னிங்க எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்பதான் அதுங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, அங்க வந்து நிறைய போட்டோஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே இவங்க பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முகமுடிய வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஏன் அதை போட்டிருக்காங்க, அவங்கள யாரு, இது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு டோர் க்ளோஸ் ஆகுற சத்தம் இவங்களுக்கு கேட்கும். சோ இவங்களும் அதை பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா
அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணி உள்ள போகும்போது தான் காட்டுறாங்க அங்க நிறைய கேண்டில பத்த வச்சிருக்காங்க. அது எல்லாமே எதுக்குன்னா அந்த 3 சாத்தான்களை வழிபடுறதுக்காக தான் இதை அவங்க பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பசங்க கிட்ட சொல்லிருப்பாங்க. எல்லாருமே இங்க வந்து பார்க்கும்போது தான் ஃபெப்ரிசியோக்கு இதை பத்தின ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, முதல் கடவுளுக்கு கண்ணு தெரியாது, ஆனா ராத்திரி நேரத்துல அதால உங்களை பார்க்க முடியும். 2வது கடவுளுக்கு காது கேட்காது, ஆனா அதால உங்களோட பயத்தை நுகர முடியும். அப்புறம் அந்த கடைசி கடவுள், அதுக்கு பேசுறதுக்கு வாய் கிடையாது, ஆனா அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வாயடிச்சு போயிருவீங்க. இந்த கதைகளை என்னோட பாட்டிமா சின்ன வயசுல எனக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. கடல் கடந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தப்போ எல்லா மக்களும் பசியாலையும் பஞ்சத்தாலையும் வேதனைப்பட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க இதை பார்த்து இது எல்லாத்தையுமே குணமாக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நரபலியால மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். அதனாலே அதுக்கு தினமும் ஒவ்வொருத்தங்களா கூட்டிட்டு வந்து அவங்க பலி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் எப்படின்னா, முதல்ல அவங்களோட நாக்க வெட்டி, அதுக்கப்புறம் காதுகளை கட் பண்ணி, கடைசியா அவங்களோட கண்களை பிடுங்கி எடுத்து அவங்கள நரபலி கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கற மூலமா கடைசியா அவங்களோட ரத்தத்தால அவங்க பசிகளை அவங்க போக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் காலங்காலமா நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கட்டுக்கதை தான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே அந்த வண்டியில தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ராத்திரி அவங்க இங்கதான் தங்கி ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்பதான் ஃபெப்ரிசியோ என்ன பண்றான்னா, வாஷ்ரூம் போகிறதுக்காக வெளியில போவான். ஆக்சுவலி அங்க பாத்ரூம் எல்லாம் கிடையாது. அவன் இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல தான் போயாகணும். அந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் பாக்குறான், அந்த காட்டுக்கு நடுவுல, அந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல முகமுடி போட்ட 2 பேர் அங்க நிக்கிறாங்க. அவ்வளவுதான், இத பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப இங்க வேன்ல நம்ம பசங்க எல்லாருமே இருக்கும்போது அப்பதான் ரிகார்டோக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்பதான் அவர் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. பார்த்தா வீட்டுல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்கு. இத பார்த்த உடனே எலிசாவும் சோஃபியாவும் என்ன பண்றாங்கன்னா, உள்ள யார் இருக்கா அப்படின்னு போய் பார்க்க போறாங்க. இவங்க வந்து உள்ள போறாங்க. சேம் மார்னிங் இருந்த மாதிரியே இங்க யாருமே இல்ல. இப்படி சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அந்த வீட்டுல மேல அட்டிக்கு போற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கம்பியை பிடிச்சி இழுக்கும் போது மேல போறதுக்கு படிக்கட்டு வந்து கிடைக்கும். அதை இழுத்து போட்டு ஒவ்வொருத்தர மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே சமயம் வண்டியை காட்டும் போது மார்க் நல்லா தூங்கிட்டு இருப்பான். ரெக்கார்டோ வந்து சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஃபெப்ரிசியோ வேகமா வந்து ஜன்னலை தட்டுறான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு வெளியில வாங்க, அந்த காட்டுக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. ஆல்ரெடி சோஃபியா மேல போயிருப்பா. எலிசா வந்து கீழே இருந்துட்டு இருக்கும்போது ஃபெப்ரிசியோ வந்து என்ன சொல்றானா, வாங்க வாங்க எல்லாரும் மேல போலாம். இல்ல எனக்கு புரியல, இங்க என்ன நடக்குது, அதெல்லாம் பேச நேரம் இல்ல, வாங்க மேல போலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா மேல ஏறி அந்த படிக்கட்டை உள்ள இழுத்துப்பாங்க. சரி, அப்படி மேல என்னதாண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த வக்கோல் புல் இருக்கும் இல்லையா, அத வந்து ஒரு கூடு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தை இருக்கா. அவளை பாக்குறக்கே ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருப்பா. ஆனா அவளால பேச முடியாது. ஏன்னா அவளோட நாக்க அவங்க வெட்டி எடுத்து வச்சிருப்பாங்க. சோஃபியா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போவா. அந்த சமயத்துல தான் வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் எலிசாக்கு வந்து கேட்கும். என்னடா அது அப்படின்னு பார்க்க போனா அப்பதான் காட்டுறாங்க, அந்த இடத்துல இருக்க லைட்ஸ் அப்படியே மாறுது. ஒரு பயங்கரமான அலாரம் சத்தம் வந்து கேட்கும். இவங்க எல்லாரும் அமைதியா வெளியில என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா வண்டிக்குள்ள இருந்து நம்ம மார்க்க தரன்னு இழுத்துட்டு வருவானுங்க. மார்க்க இந்த நிலைமையில பார்த்த உடனே சோஃபியா சும்மா விடுவாளா? உடனே அவனுக்கு போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ரெக்கார்டோ என்ன பண்றாருன்னா, சத்தம் போடாத, நீ சத்தம் முடினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவளை புடிச்சு அவளோட வாயை மூடுறாரு. அவங்க அப்படியே அவனை இழுத்துட்டு வந்து நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த டேபிள் மேல படுக்க வைக்கிறாங்க. அவன் வாயெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். கை கால்கள் ரெண்டையுமே அங்க இருக்கிற சங்கிலியால அவனை லாக் பண்றாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட வழியா அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இந்த முகமுடி போட்ட மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரேடியோல ஒரு கேசட்டை போட்டு பாட்டை பிளே பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய சுத்தியில வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதே சுத்தியில எடுத்துட்டு வந்து அதை மெதுவா தூக்கி வழியே இல்லாம அவனோட ஒரு காலை உடைப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப மெதுவா இன்னொரு காலையும் உடைப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மார்க் இருக்கான் இல்லையா, கதற துடிப்பான். அவனோட கதறல் சத்தத்தை மேல இருக்கிறவங்களால கேட்கவே முடியல. சரி, அதோட இவங்க விடுவாங்க அப்படின்னு பார்த்தா புதுசா இன்னொரு மிஷினை வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதை நேரா கொண்டு வந்து தலைக்கிட்ட வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொறுமையா அதை வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஹேண்டில புடிச்சு ரொட்டேட் பண்ணும்போது அந்த நீடில் இருக்கு இல்லையா, அது மெதுவா கீழே இறங்கும். அது ரெண்டும் அவனோட 2 கண்களை தான் குறி வச்சிருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே திருப்பி நேரா அவனோட கண்ணு கிட்ட கொண்டு வந்த உடனே எல்லாரோட முகத்தையும் காட்டுவாங்க பாருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நீடில மொத்தமா அவனோட கண்ணுக்குள்ள இறக்கி அவன் 2 கண்ணையும்
பிடுங்கி எடுத்துறாங்க. அந்த அலறல் சத்தத்தை அவங்களால கேட்கவே முடியாது. அவ்வளவுதான், அவன் அந்த இடத்துலயே இறந்து போறான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு அவனோட பாடிய அங்க இருந்து தரன்னு எடுத்துட்டு போயிருவாங்க. அது கூடவே அந்த அலாரம், அதுக்கப்புறம் அந்த லைட்ஸ், இதை ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம சோஃபியாவை தான் காட்டுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்ட் நேத்து ராத்திரி அவ கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கானுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவளால எப்படி சுயநனவோட இருக்க முடியும்? இப்ப இவங்களுக்கு எப்படியாவது ராத்திரி ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து புறப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு மாடிட்டு இருக்கோம் இல்லையா, அவளையும் அவங்க கூட சேர்த்துப்பாங்க. மெதுவா எல்லாரும் கீழே வராங்க. வந்து பார்த்தா அந்த டேபிள்ல மார்க்கோட ரத்தம் வந்து இருக்கும். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வேக வேகமா காட்டுக்குள்ள நேரா ஓட ஆரம்பிப்பாங்க. இவங்களும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாதை போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓடி போய் நேரா நிறைய வண்டிங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும். எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள தெரியாதனமா வந்து அவங்க கிட்ட பலியானவங்களோட கார்ஸ் தான் இது. ஆக்சுவலி அவங்களும் அங்க வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்களை, அதாவது தண்ணி, சாப்பாடு, இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பாங்க. ஆனா அங்க எதுவுமே இருக்காது. சுத்தியும் ரத்தக்கரைகள் தான் அதிகமா இருக்கும். எதுவுமே கிடைக்காதனால எல்லாரும் வெக்ஸ் ஆகி ஒவ்வொரு காருக்குள்ள ஏறி உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி உட்காரும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின், அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கையில எதையோ ஒண்ணு வச்சு பாத்துட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அது அவளோட டைரி. அவ பேரு வந்து கேரா. அப்புறம் இதுதான் அவங்க ஃபேமிலி. அவங்க வந்து ஒரு டூருக்காக இங்க வந்த மாதிரி இருந்திருக்கும். அதுல இவ மட்டும் தான் மிஞ்சி இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வெளியில போகிறதுக்கான வழி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. உனக்கு இங்கிருந்து வெளியில போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவளால பேச முடியாது. அதனால அந்த டைரியை வாங்கி அதுல எழுதி காட்டுவா. அப்படி அவ என்ன எழுதி இருக்கான்னு பார்த்தா, இது காடே கிடையாது அப்படின்னு எழுதியிருப்பா. நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இந்த மாதிரி இவங்க பேசும்போதுதான் காட்டுறாங்க, அந்த இடத்துல திரும்பவும் அந்த அலாரம் சத்தம் வந்து கேட்கும். அதுவும் பயங்கரமா இருக்கும். ரெக்கார்டோ இதை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறாரு, இனிமேலும் நாம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிடுவோம். அதனால நாம எப்படியாவது இங்க இருந்து நகுந்தாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் நடந்து போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை நாள் பக்கம் இவங்க நடந்திருப்பாங்க. அப்படி வந்து இவங்க நடந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க. அத பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா இவங்க சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாட்டி இவங்க வந்திருப்பாங்க இல்லையா வேன், அந்த வேன் வந்து இங்க இருக்காது. ஃபெப்ரிசியோ இதை நினைச்சு பயந்து போய் அழுக ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் தான் சவுத் டைரக்ஷன்ல போனா நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுத்தை நோக்கி இவங்களை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா பார்த்தா இவங்க வந்த இடத்துக்கே தான் வந்து சேர்ந்திருக்காங்க. அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாரும் நில குழஞ்சு போயிருவாங்க. இப்ப இதுக்கு மேல இவங்களால வெளியில போக முடியாது. ஏன்னா நேத்து வந்து ராத்திரி நேரத்துல அவங்க காடுகளுக்கு உள்ள இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இப்ப இவங்க அந்த காட்டுக்குள்ள திரும்பவும் போறது இவங்களுக்கு ஆபத்துல போய் முடியலாம். அதனாலயே இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்லயே இவங்க தங்கி அவங்க கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. எல்லாருமே அந்த வீட்டுல தான் இருக்காங்க. இவங்க கொண்டு வந்ததுல மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பியர் தான். அத ஆளுக்கால் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபெப்ரிசியோக்கு சரக்குனா ஆகவே ஆகாது. அதனால அவன் குடிக்கவே மாட்டான். சோ அந்த மாதிரி இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நடந்த சில சோகமான பகுதி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ரிக்கார்டோவை எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் அப்போ தெரியாதனமா பண்ண ஒரு சின்ன தப்புனால ஒரு பேஷண்டோட உயிரே போயிருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட வேலை போச்சு. அவரோட மனைவி, மகள்னு எல்லாருமே போயிட்டாங்க. அவர் தனிமரமா நின்னனாலதான் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வரைக்கும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அவரோட வைஃப் கூடயும் மகள் கூடயும் திரும்பவும் ஒண்ணு சேரணும்னு முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா அது எதுவுமே வேலைக்காகாம போயிரும். அந்த மாதிரி எல்லாரும் சோக கதையா பேசும்போது ஃபெப்ரிசியோ மட்டும் அவன் லைஃப்ல நடந்த ஒரு காமெடியான இன்சிடென்ட்டை எடுத்து விடுவான். அதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட எல்லா கவலையும் போயிருக்கும். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு அந்த பீரை குடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் சோஃபியாவை மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் அவங்க சொல்லாமலே சோஃபியாவுக்கு தெரிய வரும். ஆனா அந்த குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், அவன் இவங்களை விட்டுட்டு ஓடி போயிருப்பான். சோ இவங்க பழைய பாஸ்ட் கதை இதெல்லாம் கேட்டு ரொம்ப சோகப்பட்டு சோஃபியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு மோதிரத்தை கையில போட்டிருப்பாங்க. அதை கழட்டி இவங்களுக்காக கொடுப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நடு ராத்திரி எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த பயங்கரமான அலாரம் சத்தம் வந்து கேக்குது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த அலாரம் சத்தம் பயங்கரமா கேட்கும் போதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பே வரும். அவங்களும் மெதுவா கண் முழிச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க.
பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ரெட் கலர் லைட்ஸா இருக்கும். அந்த வீட்டோட டோர் ஓப்பன்ல இருக்கும். இவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா மெதுவா அங்க இருந்து இறங்கி வெளியில வராங்க. அப்படி அவங்க வெளியில வந்து என்னத்தை பார்த்தாங்கன்னே தெரியாது. ஒரு மாதிரி பேய் அரைஞ்சு போன மாதிரி நிப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் முகமூடி போட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கிராமத்து அளவுக்கு இருக்கிற மக்கள். நம்ம ஹீரோயினுக்கு லிட்டரலி ஒண்ணுமே புரியல. அப்பதான் காட்டுறாங்க சோஃபியா அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இத வந்து நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஃபெப்ரிசியோ தரத்தரான அவளை புடிச்சிட்டு உள்ள இழுத்துட்டு போறான். அந்த மாதிரி உள்ள இழுத்துட்டு போய் அந்த கதவை அவன் லாக் பண்றான். சோ இப்ப இங்க வந்து பார்த்தா சோஃபியா, ரிகார்டோ, அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு, இவங்க 3 பேரும் அவங்க கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. வெளியில நடக்கிற எல்லாத்தையும் இவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த குட்டி பொண்ணோட நாக்கு இருக்கும். அத வந்து தூக்கி காட்டின உடனே எல்லாரும் ஒரு மாதிரி உச்சி கொட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த சவுண்ட்ஸ கேட்கவே பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி இவங்களோட கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு இன்னும் இவங்க பயந்து போயிருவாங்க. சோ ஆக்சுவலி இவங்க இப்ப என்னமோ பண்ண போறாங்க. அது தெரிஞ்ச உடனே ஃபெப்ரிசியோ நம்ம ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு அதை உன்னோட கண்ணால பாத்துறாத அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு கத்திய நெருப்புல இருந்து வெளியில எடுப்பாங்க. அத நேரா சுட சுட எடுத்துட்டு போய் சோஃபியா இருப்பா இல்லையா அவளோட தலைய புடிச்சு கண்ணுல வந்து அதை சொருக ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதே சமயம் இங்க ரெக்கார்டோ இருக்காப்ல அவரோட வாய்க்குள்ள அதை விட்டு அவரோட நாக்க அவங்க கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதை அருன்னு அறுத்து அவரோட நாக்க அவங்க வெளியில எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்க நம்ம சோஃபியா அவளோட கண்ணை அந்த தலையில இருந்து அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் ஒரு உருவத்துல கிடைச்ச 2 கண்கள் அதுக்கப்புறம் அந்த நாக்க பொருத்தி பலி கொடுக்கறதுக்கான அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் மணி அடிச்சு அந்த சத்தத்தை எழுப்பும் போது பின்னாடி இருந்து வந்து 2 பேர் அவங்களோட கழுத்துல கத்திய வச்சு அந்த இடத்துலயே அவங்க கழுத்தை அறுத்து சாகடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஜன்னல் வழியை எட்டி பார்த்த நம்ம ஹீரோயினால இதை ஜீர்ணிக்கவே முடியாது. பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாங்க. ஃபெப்ரிசியோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிரு, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை தரன்னு உள்ள எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவனும் வேதனைப்படும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ராத்திரி அந்த பியரை குடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பியர் பாட்டில் வந்து அங்க கிடக்கும். அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கும். நேத்து ராத்திரி நாங்க இதை தான் குடிச்சோம். இதுல அப்படி என்ன கலந்துருக்கு? என்ன கலந்துருக்கும்னா எனக்கு எப்படி தெரியும்? நாங்க உன் கூட வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். நீ ஒரு தடவை கூட குடிக்கவே இல்ல. இங்க பாரு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அதுல என்ன கலந்துருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப மிஞ்சி இருக்கிறது நாம 2 பேர் மட்டும்தான். இதுல நீ என்ன குறை சொன்னீங்கன்னா நான் எங்க போவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதாவது ஃபெப்ரிசியோ நீ எங்க இருக்க? அவளை சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு வா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஃபெப்ரிசியோ காது கேட்கறதுக்காக ஒரு மிஷினை பொருத்திருப்பான். அதுல இருந்துதான் இந்த சத்தம் வரும். உடனே நம்ம ஹீரோயின் அதை பிடுங்கிருவாங்க. அந்த வாய்ஸை கேட்டு இது யாரு அப்படின்னு கேட்கும்போது அது என்னோட வாய்ஸ் தான். இங்க பாரு, அது எனக்கு கொடு, அது இல்லைன்னா எனக்கு சரியா காது கேட்காது, இப்ப குடுக்கறியா இல்லையா அப்படின்னு வந்து பாசமா கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தர்ற மாதிரி தெரியல. அதை கவனிச்ச உடனே இவன் செம்ம காண்டாவான். அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான். இல்ல இல்ல, இது இப்படி நடந்திருக்கவே கூடாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி இவன் கத்திட்டு திரும்பி அந்த மான் தலைக்கிட்ட போய் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்ன அடுத்த செகண்டே முகமுடி போட்டு அந்த மனுஷங்க உள்ள வந்து தரன்னு நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு வெளியில போவாங்க. அந்த மாதிரி கூட்டிட்டு போகிறதோட இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சுட சுட நான்வெஜ் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின் தலையில இருக்கிற துணி எடுத்துட்டு போவாரு. கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட கைகள் 2ம் அந்த சேரோட ஹேண்டில்ல ஆணியால அடிக்கப்பட்டிருக்கும். அப்படியே அவங்க நேரா பாக்குறாங்க. பார்த்தா ஒரே பாட்டு சத்தமா கேட்கும். ஒருத்தர் வேற பாடிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட பேர் ஒரு டைனிங் டேபிள விரிச்சு போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது கூடவே அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவியுமே இருப்பா. அவ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே, பாவம், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அழுவாங்க. அந்த மாதிரி அந்த பையன் வந்து பாடி முடிச்ச உடனே எல்லாரும் பயங்கரமா கை தட்டி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதும் அந்த டேபிள்ல இருக்கிற டிஷ் எல்லாம் எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கா இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம அழுக ஆரம்பிப்பாங்க. இவங்க அழுகிறத பார்த்து கலாய்க்கிற விதமா அவங்களும் இவங்கள பார்த்து இமிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இத பார்த்த உடனே அந்த தலைவி கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாத்தியா இவங்க எல்லாரும் எவ்வளவு
சந்தோஷமா இருக்காங்க. இவங்கள நான் தான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாத்துக்கும் நான் அம்மா மாதிரி. அவங்க எல்லாருமே உன்னை கலாய்க்கிறாங்க தான். ஆனா இங்க இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனவ அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும். நீ மட்டும் சாகாம இருந்தீனா எப்படி என்னால இவங்கள பாத்துக்க முடியும்? ஆக்சுவலி இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அந்த ஏரியாவோட மேயர். அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க ஒரு போலீஸ் வண்டி வரும். நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க, எப்படியாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பொம்பளை நேரா அங்கிருந்து நடந்து போய் அந்த வண்டியில ஏறி உட்காந்து அங்கிருந்து கிளம்பி போயிடும். அண்ட் நம்ம ஹீரோயினையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சில மானிட்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த மானிட்டர்ல அந்த வீட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அந்த வீட்டுல ஒரு மானோட தலை இருந்திருக்கும் இல்லையா, அதோட கண்கள்ல கேமராஸ் வந்து இவங்க பொருத்தி வச்சிருப்பாங்க. அது மூலமா இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அதுல மட்டும் கேமரா இல்ல, அந்த இடத்தை சுத்தி எல்லா இடத்துலயும் கேமராஸ் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த செட்டப் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க ஒரு வண்டியில வந்திருப்பாங்க இல்லையா, அதுலயும் கேமரா இருந்திருக்கும். அது கூடவே இவங்க எல்லாரும் நிறைய கார்கள் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கேயும் அந்த கேமராஸ் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல ரோட்ல ஒரு மான் அடிபட்டு கடந்திருக்குமே, அந்த மானோட சடலமும் அங்க இருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்து அழுக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இதை வந்து காட்டிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு அந்த டிஸ்பிளேல ஃபெப்ரிசியோ வந்து தெரியும். நம்ம ஹீரோயின் பார்த்து கேக்குறாங்க, நீ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஆமா, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவீங்கன்னு. ஆனா இந்த தாட்டி நீங்க பண்ணது உண்மையிலேயே பெஸ்டா தான் இருக்கு. கேரா எங்க அந்த சின்ன பொண்ணு நீ என்ன பண்ண? எங்க பாரு, படத்துல ஸ்பாயிலர்ஸ் இருக்க கூடாது. சில விஷயங்கள் சஸ்பென்ஸா இருந்தா தானே நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே இதுக்காக தான் பண்றியா? மக்கள் இறந்து போறத நீ வீடியோவா எடுத்து அது மூலமா பணம் சம்பாதிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆக்சுவலி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடக்கிற எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அதுவும் இங்க நடக்கிற விஷயத்துக்கான டைரக்டர் ஃபெப்ரிசியோ. இதை எல்லாத்தையும் அவன் ஒரு லைவ் சினிமாவா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்றான். இவ புரியுதா இந்த படத்துக்கு ஏன் என் கிளாசிக் ஹாரர் ஸ்டோரின்னு பேர் வச்சாங்க? அதுக்கு இதுதான் காரணம். சோ இவன் வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுற மாதிரி பேசுவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க நக்கலா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரியான படங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்க? வெளியில அதிகமா போதை பொருள் விக்கிறத விட இந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா வித்துட்டு இருக்கு. இதுல நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் தெரியுமா? உன்னால அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. நடிக்க வச்சு படம் பார்க்கற காலம் போய் இப்ப லைவ்ல படம் எடுக்கிற காலம் வந்தாச்சு. இதுதான் எதிர்காலம். ஃபியூச்சர்ல படங்கள் இப்படிதான் இருக்கும். இப்ப அடுத்து பலியாக போறது நீதான், தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோவை கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இனிமேலும் நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா இவன் கையால சாகத்தான் போறோம். இவனோட படத்துக்காக நாம சாக கூடாது. அட்லீஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போய் இருந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கையில ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதையும் தாண்டி வலியை பொறுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்களோட கைகளை வெளியில எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், மெதுவா அந்த ரூமை விட்டு வெளியில வந்து இவங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க வந்த வண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய டென்ட்ஸும் இருக்கும். அந்த வண்டியில என்ன இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா இவங்க கூட வந்த எல்லாரோட பிணங்களும் அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம ஹீரோயினால இதை பார்க்கவே முடியல. அப்படியே மெதுவா நடந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க நிறைய துப்பாக்கிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு கேரா இருப்பா இல்லையா, அவ போட்டுட்டு வந்து ட்ரெஸ் அந்த இடத்துல காஞ்சிட்டு இருக்கும். பக்கத்துல ஒரு டென்ட் வேற இருக்குதா. அதுக்குள்ள இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முகமுடி போடுவாங்களே, அந்த முகமுடிகள் எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கான காஸ்டியூம்ஸும் இருக்கும். கூடவே ஏகப்பட்ட கேமராஸும் இருக்கும். சோ இவங்க எல்லாரோட தொழிலும் இதுதான், மக்களை உண்மையா கொண்டு அத படம் பிடிக்கிறது. நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் யாரோ வண்டிக்குள்ள போற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அது ஒரு வேன். அதுக்குள்ள வந்து இந்த ஃபெப்ரிசியோ யாரு கூடயோ புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் நம்மளோட ஸ்கிரிப்டையே மாத்திட்டா. அவளால கதை எங்க போகுதுன்னே எனக்கே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அப்படி இவ்வளவு வேதனைப்பட்டு யாருக்கிட்ட இதெல்லாத்தையும் சொல்றான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கேரா இருக்கா இல்லையா, அவகிட்டதான் இவ்வளவு நேரம் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாங்க. லிட்டரலி இந்த ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன், நமக்கே இது பயங்கரமான ட்விஸ்ட் தான். இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா வேதனைப்படுவாங்க. போனா போதுன்னு ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணா அவளே இவங்களோட கூட்டாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்களா என்ன? இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு அந்த பொண்ணு கேரா அவளோட காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷாட்டுக்காக தயாராகிறா. இன்னும் 15 நிமிஷத்துல நம்ம ஷாட் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, அந்த கேரவானோட டோரை ஓபன் பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க கையில கன்னோட. அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரிகரை அழுத்தின உடனே புல்லட் பட்டு அவ தூக்கி வீசப்படுவா. அவ இறந்து கிடக்கிறத ஃபெப்ரிசியோ தன் கண்ணால பாக்குறான். ஏன்னா அவ இவனோட தங்கச்சி தானே. அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. வெளியில எட்டி பார்த்தா ஒரு கேமரா இருக்கும். அங்க நம்ம ஹீரோயின் கன்னை வச்சு இவனை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுல புல்லட்ஸ் இருக்காது. இத பார்த்த உடனே இவன் எப்படியாவது கன்னை புடுங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற புல்லட்ஸ் எடுத்து அதுல லோட் பண்ணி நேரா அவனோட காலே ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான், புல்லட்
இறங்குனதுல அவனால நடக்கவே முடியாது. அவன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போய் எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா அப்படின்னு கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா யாருக்கும் அது கேட்காது. இதை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ கேமராவை ஆன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவனை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? அவனை திருப்பி அவனோட நெத்தி பொட்டுல கண்ணை வச்சு அவனை மிரட்டும் போது அவன் பயப்படுற மாதிரி தெரியல. உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் வந்துருவாங்க, எப்படியோ அவங்க உன்னை புடிச்சு கொல்லதான் போறாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அந்த ரைபிள் கிட்ட வர வர அவனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்கும். அந்த துப்பாக்கியை கீழே போட்டு நம்ம இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போமே. கண்டிப்பா நீ உயிர் வாழணும்னா அதுக்கு என்னோட உதவி வேணும். நான் இருந்தா மட்டும்தான் உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியும். கண்டிப்பா உனக்கு உயிர் வாழணும்னா அதுக்கு நான் முதல்ல உயிரோட இருக்கணும். என்னாலதான் உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியும். இந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ ரொம்ப பேசுற, என்னால அதை கேட்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ரைஃபிள நேரா அவனோட வாயில வச்சு ட்ரிகரை அழுத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான், மண்டை வெடிச்சு அவன் அந்த இடத்துல இறந்து போறான். அதுக்கப்புறமா கெத்தா அந்த கேமரா முன்னாடி போய் அந்த மாஸ்க கழட்டி இதுதான் இந்த படத்துக்கான எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியோ வேலையை வந்து முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த காட்டை விட்டு தப்பிச்சாகணும். அந்த மாதிரி அந்த காடு வழியா ரைஃபிளை எடுத்துட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தான் எங்க போறோம்னே தெரியாது. ஏன்னா சுத்தியும் காடு தானே. அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருப்பான். கையில இந்த நீச்சலுக்கெல்லாம் ஒரு பலூன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வச்சிருப்பான். இவன் இந்த இடத்த சேர்ந்தவனே கிடையாது. இவங்க கிட்ட ரைஃபிள் இருக்கிறத பார்த்த உடனே எங்க இருந்து வந்தானோ அதே இடத்துக்கு திரும்பி ஓடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் பாக்குறாங்க. அவனை பின்னாடியே துரத்திட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு வேலி இருக்கும். அதை தாண்டி தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினும் அதை தாண்டி அந்த சைடு போகும்போது அந்த இடம் பூரா ஏகப்பட்ட மணல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேத்தோட கூச்சல் சத்தமும் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து சேர்ந்தது ஒரு பீச். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த பீச்சுக்கு வந்தவங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரத்த கலரியா வந்திருப்பாங்களா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா அதை வந்து பாக்குறாங்க. அதோட சேர்த்து இந்த கோலத்துல இவளை பார்த்தவங்க எல்லாரும் போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா அவங்களோட போன்ல சிக்னல் கிடைக்குது. அவங்க அம்மா கிட்ட இருந்துதான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். இவங்களும் அதை பாக்குறாங்க. அந்த போனை கீழே போட்டுட்டு மெதுவா அந்த கடலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நேரா போறாங்க. அந்த கடலுக்குள்ள விழுந்து அவங்க வயித்துல இருக்கிற குழந்தையோட அந்த இடத்துலயே அவங்க இறந்து போறாங்க. இப்ப எப்படி கட் பண்ணா ஒரு வீட்டுல இருக்கிற நபரை காட்டுறாங்க. சோ அவர் வந்து சாட் பாக்ஸ்ல ஹாரர் மூவிஸ பத்தி சர்ச் பண்ணும்போது இந்த ஃபெப்ரிசியோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் இவங்களுக்கு தெரிய வரும். உடனே அத பிளட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் அதை சர்ச் பண்றாரு. சோ கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தான். அங்க முன்னாடியே ஏ கிளாசிக் ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கும். அதை பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல ஆரம்பத்துல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா ஃபுட்டேஜஸுமே இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இல்லீகல் வெப்சைட். அது டார்க் வெப்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அதை பார்த்துட்டு இருந்தவன் கடைசியில கிளைமேக்ஸ்க்கு ஓட்டி விட்டு ஃபெப்ரிசியோ இறந்து போயிருப்பான் இல்லையா, அந்த சீனை பார்த்ததும் உடனே அதுல இருந்து வெளில வந்து அந்த வீடியோக்கு டிஸ்லைக்க போட்டுட்டு போயிருப்பான். அண்ட் இந்த மாதிரி காட்டுறதோட இந்த படமும் முடியுது. சோ இப்படி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்ல. இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.